நீயும் விஜயும் பிரிஞ்சிருக்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜயோட அம்மா உன்னை பத்தி விசாரிக்க என் வீட்டுக்கே வந்துட்டாங்க. உன்னையும் விஜயலட்சுமியையும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்க்கணும்னு அவங்க ரொம்ப ஆசையோட இருக்காங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த ஈகோவை தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு ஒண்ணு சேர வழிய பாருங்க. இப்படியே போனா வாழ்க்கை என்ன ஆகுறது? போதும் தீபிகா, நிறுத்து. அவளை பத்தி பேசினா எனக்கு பிடிக்காது. நீ என்னடானா என் மனசுல இருக்கிறது என்னன்னு தெரியாம அவ கூட சேர்ந்து வாழணும் அது இதுன்னு கதை அளந்துட்டு இருக்க. அந்த தொல்லை பிடிச்சவை என் வாழ்க்கையை விட்டு போய் தொலைஞ்சாலே நான் நிம்மதியா இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கோ. நீ அவளை திரும்ப என் கண்ணில் பாத்திரக்கூடாதுன்னு நான் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடானா அவளை என் கூட சேர்த்து வைக்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த விஜி செத்துட்டான்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இனிமேலும் நான் அப்படித்தான் வாழ போறேன். ஏதோ பழைய காலேஜ் ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு கொஞ்சம் உனக்கு இடம் கொடுத்தா நீ என்னோட வாழ்க்கைக்கு அட்வைஸ் கொடுக்குறியா? விக்ரம், இரு, அதெல்லாம் சரி. இப்ப எதுக்கு அந்த கேடியோட அம்மா என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க? ஏய், சொல்லி வை. அவங்க பொண்ணுக்கு திரும்ப என் வாழ்க்கையில இடம் இருக்குன்னு நம்ப வேணாம்னு சொல்லிடு. அதுக்கு மேலேயும் அவங்க உன் பேச்ச கேட்கலனா எங்கேயாவது போய் விழ சொல்லு. ஆனா அவங்க நினைக்கிறது மட்டும் எந்த காலத்திலயும் நடக்காது. ஏன் விக்ரம் இவ்ளோ கோவப்படுற? விஜய் யாரு? நீயும் அவளோ காலேஜ் டைம்ல லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எதுக்காக உங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவு? சரி, அவ மேல எதுக்கு உனக்கு இப்படி ஒரு கோவம் வன்மம்? வேணா விக்ரம், சொல்றத கொஞ்சம் கேளு. கோவத்துல நாம எடுக்கிற பல முடிவு தவறாதான் போய் முடியும். நிறுத்து. இவர் இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை. நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். அதையும் மீறி நீ எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்ச என் முன்னாடி நிக்காத, கிளம்பி போயிட்டாரு. ஏய் தீபிகா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இவன் என்னவோ பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கான், நீ போய் இவன்ட்ட கெஞ்சிட்டு இருக்க. ஏய், யாரடா அவன் என்ன சொல்றீங்க? கையெடு. தீபிகா, இப்படி ஒரு ரவுடி பையனா உனக்கு ஃப்ரெண்டா? வா என் கூட. போடா போ. நான் ரவுடி பையன், நீ பெரிய அம்பானி பையன். போடா டேய், போடா. ஆக்ராம் விக்ரம், ஏன் இப்படி ஆயிட்டீங்க? லோக்கல்ல நின்னு ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு உங்க லைஃபுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் தானே கொடுத்தா. அது உங்களுக்கு பிடிக்கலனா பொறுமையா பேசி இது எனக்கு பிடிக்கல நீ பேசாதன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? விக்ரம், ஒரு நிமிஷம். மா, நீ இங்கே இரு. நான் நிலாவை உள்ள விட்டுட்டு வந்துடுறேன். ஏன் நிலா உள்ள விடுறதுக்கு நான் வரக்கூடாதா? நீ உள்ள வந்தாவா, இல்லனா இங்கே நில்லு. நான் உள்ள கொண்டு போய் விட போறேன். சரியா? வா. பாய் நிலா. பாய் பாட்டி. வாங்க மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பாட்டி, என்ன இந்த பக்கம்? என்னலாம் மறந்துட்டல நீ? ராகுலே, எப்படிரா இருக்க?
என்னடா மெலிஞ்சு போயிட்ட? எல்லாம் உன்ன நினைச்சுதான். தங்கம். நீ ஏன் வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிற? உங்க அம்மா தான் என்ன ஒதுக்கி வச்சுட்டாளே.